ஆதார், வங்கி உள்ளிட்டவற்றில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துமே வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. இந்த 5 முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் கேஸ் சிலிண்டர் இந்த விலையில பெரிய அளவுல மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதியில பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வரதுனால நமக்கு இந்த சிலிண்டர் விலையில மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பயன்படுத்துவோர் கவனத்திற்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாக்கப்படாத கிரெடிட் கார்டுகளுக்கு இப்போது 3.75% அப்ளிகபிள் ஃபீ பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. கிரெட், செக், மொபிக்விக் போன்ற இந்த 3 ஆப்லையும் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டுறீங்க அப்படின்னா கூடுதலாக 1% கட்டணம் வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த 3 ஆப்லையும் இருக்கக்கூடிய வாலெட்டில் நீங்கள் 1000க்கு மேலே டாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 1% கட்டணம் வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வழியாக நீங்கள் காசோலை பணம் செலுத்துவதற்கு 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அப்டேட் வந்திருக்கு. அடுத்து நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆதார் அட்டையில் பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் நம்பர் எல்லாமே ஆன்லைனில் நம்ம மாற்றலாம். இதற்காக ஆதார் மையம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பயோமெட்ரிக் வைக்க வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் அந்த ஆதார் மையம் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரின் இந்த புதிய அமைப்பின் கீழ் பேன் கார்டு, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, 100 நாள் வேலை திட்டம் மற்றும் பள்ளி பதிவுகள் போன்ற அரசாங்க தரவுதளங்களுடன் உங்கள் தகவல்களை யுடாய் தானாகவே சரிபார்த்து கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4ஆவதாக வந்திருக்கக்கூடிய வங்கி அமைப்பில் வந்திருக்கும் இந்த மாற்றம், வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்கு, லாக்கர்கள் மற்றும் சேஃப் போன்றவற்றுக்கு இதுவரைக்கும் நம்ம ஒரே ஒரு நாமினியை மட்டும்தான் நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் வரை நாமினியாக நியமிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான ஒரு வீடியோ நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்றேன். இந்த மாற்றத்தின் வழியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல் நாமினி மரணித்தால் கூட அடுத்த நாமினிக்கு பணம் மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது செபியின் முக்கியமான அறிவிப்புகள். முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய மாற்றத்தை செபி கொண்டு வருது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க கடுமையான விதிமுறைகளை வகுக்கிறாங்க. தற்போது சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் அதிகாரி, ஊழியர் அல்லது அவர்களுடைய உறவினர் யாராவது 15 லட்சத்துக்கும் அதிகமான பரிவர்த்தனையை மேற்கொண்டால் அந்த நிறுவனம் இந்த தகவலை அதன் இணக்க அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் என விதி கொண்டு வரப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த 5 முக்கியமான மாற்றங்கள் தான் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது.